பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அன்பர்களே, இந்த திருவருகை காலத்திலே நம் ஆண்டுடைய வருகைக்காக நம்மையே தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய இரண்டாம் வருகை, இந்த முதல் வருகையின் நாட்களிலே, முதல் வருகையை கொண்டாடக்கூடிய நாட்களிலே இரண்டாம் வருகைக்காக தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பை அறிவிக்கும்போது சொன்ன வார்த்தைகள் இன்று நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே வசனம் 10 சொல்லப்படுகிறது, அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறது. ஆகவே இயேசு பெரும் மகிழ்ச்சி, சாதாரண மகிழ்ச்சி கிடையாது, பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி. ஆகவே நம்முடைய மனதுக்குள் இருக்கக்கூடிய வேதனைகள், வலிகள், கண்ணீர், கவலைகள், பாரம், அழுத்தம் ஏராளம் இருக்கிறது. இதற்கு பிள்ளைகள் குறித்து கவலை ஒரு பக்கம், உறவுகளை குறித்து டென்ஷன் ஒரு பக்கம், இதற்கிடையிலே வானத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி. இயேசுவை இதயத்திலே விடுவோம். தொடர்ந்து வானதூதர்கள் பாடக்கூடிய பாடல், உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக. ஆண்டவருக்கு உகந்தோருக்கு அமைதி. ஆமன் பேர்களே, நாம் தியானித்து பார்க்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம், நான் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை நடத்துகிறேனா? என்னுடைய வாழ்க்கை முறை ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறதா? ஏன்னா வானதூதர் சொல்றாரு, ஆண்டவருக்கு உகந்தோருக்கு அமைதி. ஆகவே இன்று அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. எங்கேயாவது நிம்மதி கிடைக்குமா? ஒரே டென்ஷனாக இருக்குன்னு சொல்லி பலரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த வானதூதருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவருக்கு உகந்தோருக்கு அமைதி. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலையும் அந்த மலைப்பொழிலே இயேசு சொல்கிறார், அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர் எனில் அவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என அழைக்கப்படுவார். அவை கடவுளுடைய பிள்ளைகள் அமைதியை ஏற்படுத்துவாங்க, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வார்கள். ஆகவே அன்பர்களே, இந்த திருவருகை காலத்திலே ஆண்டுடைய வருகைக்காக தயாரிக்கும் பொழுது என் இதயத்திலே அமைதி இல்லைன்னா, என்னுடைய பேச்சிலே அமைதி இல்லை என்றால், என்னுடைய அணுகுமுறையிலே அமைதி இல்லை என்று சொல்லப்படார், என் வாழ்க்கையின் உள்ளறையிலே ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை நடத்துகிறேன் என்று யோசித்து பார்ப்போம். ஆகவே அமைதி ஏற்றுவதற்கு, அமைதியை நிலைநாட்டுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அதற்கு ஏக வழி ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை. ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும்பொழுது அமைதியின் சூழல் வீட்டிலே பூத்து குலுங்கும். உங்கள் குடும்பம் ஆண்டவருக்கு உகந்த குடும்பமாய் வாழ்ந்து அமைதி உங்கள் குடும்பத்திலே பூத்து குலுங்க, அமைதியாம் இயேசு பூத்து குலுங்க. வாழ்த்துக்கள்.